அன்பார்ந்த திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்ட பொதுமக்களுக்கும் துளிடியூப் நேயர்களுக்கும் எங்களுடைய துளிடியூப் சார்பாக பணிவான வேண்டுகோள். தென்னிந்தியாவின் வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஆற்றை அதை அசுத்தப்படுத்தும் அயோக்கியர்களிடமிருந்து, அதை களவாடும் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து, இதற்கு உடந்தையாக இருக்கும் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளிடமிருந்து காப்பாற்ற நாளை திருநெல்வேலி ஜவஹர் திடலில் தாமிரபரணி ஆற்று பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு ராகவன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொண்டு தாமிரபரணி ஆற்றை காப்பாற்றி நம்முடைய மக்களின் குடிநீர் ஆதாரங்களையும் விவசாய நீர் ஆதாரங்களையும் மீட்டெடுக்க ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு உங்கள் திரு ராகவன், போராட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துளிடியூப். பரணி பரணி பாடி வரும் தாமிரபரணி, இந்த தரணி தரணி செழிக்க வந்து பாடுது பரணி. கர்நாடகக்காரரிடமிருந்தும் கேரள மாநிலத்திடமிருந்தும் ஆந்திர மாநிலத்திடமிருந்தும் நாம் தண்ணீருக்கு கையேந்தாமல் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றி தமிழகத்தின் எல்கையான வங்காள விரிகுடா கடலில் கலக்கின்ற இந்தியாவிலேயே 365 நாட்களாக தண்ணீர் ஓடுகின்ற, நமக்கு நீர் தருகின்ற ஒரே ஜீவன் நதி இந்த தாமிரபரணி நதி. இந்த தாமிரபரணி நதி 4 மாவட்ட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற நதியாக இருக்கின்றது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் உள்ள குறைந்தபட்சம் 50 லட்சம் மக்களினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு ஜீவ நதியாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட 2 லட்சம் ஹெக்டேர் நஞ்சை நிலங்களுக்கு நீராதாரமாக விளங்குகின்ற ஒரு நதி இந்த தாமிரபரணி நதி. இந்த நதியின் நிலைமை தற்போது மிகுந்த அவல நிலையில் இருப்பதை இந்த காணொளி மூலமாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த ஜீவ நதியின் இன்றைய அவல நிலையை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த திருநெல்வேலி மாநகராட்சியின் சாக்கடை கலந்த சாக்கடை நீர், மிகவும் மோசமான சாக்கடை நீர்கள் பல இடங்களில் இம்மாதிரியாக இந்த தாமிரபரணி ஜீவ நதியில் கலந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இந்த ஆற்று நீரை பயன்படுத்துவோர், இந்த ஆற்றில் குளிக்க வருகின்றவர்கள், இந்த ஆற்றில் துணியை துவைத்துக் கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு ஏற்படுகின்ற பின்விளைவுகள், நோய்கள், இவற்றை இந்த அரசாங்கம் கண்டும் காணாமல் இருப்பது வேதனையின் உச்சமே. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, ஜல்லிக்கட்டுக்காக எவ்வாறு திரண்டு எழுந்தீர்களோ அதை போன்று இந்த தாமிரபரணி ஆற்றை, இந்த ஜீவ நதியை நாம் காப்பாற்ற வேண்டும். ஒன்று கூடுங்கள். ஜூலை 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜவஹர் திடல், பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த தாமிரபரணி ஜீவநதியை காப்பாற்ற மிக அன்போடு உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத நண்பர்கள் இதை அதிக அளவில் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் பேஸ்புக் மூலமாக ஷேர் செய்து தெரியப்படுத்தி போராட்டத்திற்கு வலு சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு சமுதாய அக்கறையுடன் துளிடியூப். இதுபோல் மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள துளிடியூப் ஃபேஸ்புக் பேஜை லைக் செய்யவும், துளிடியூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.